உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உடல் நல குறிப்புகள், மூலிகை குறிப்புகள் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு முதல்ல ஒரு முக்கியமான குறிப்பு, அவரோடது மூலிகை குண அட்டவணை அப்படின்னு ஒரு புத்தகம், ஒரு பத்தி இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 485 மூலிகைகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமே அந்த 485 மூலிகைகளும் நம்முடைய தமிழ் மண்ணில் இருந்திருக்கின்றன அப்படிங்கிறதா மிக முக்கியம். அந்த மூலிகைகளின் பெயர்களையாவது நாம் தெரிஞ்சுக்கணும். 485 மூலிகைகள்னால் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு மூலிகை வனமாக நம்முடைய தமிழ் நிலம் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இப்போது நாம் எல்லா மூலிகையும் தொலைத்து நிற்கிறோம், பல மூலிகைகளை தொலைத்து நிற்கிறோம். அதை தவிர இந்த மூலிகைகளின் பெயர்களையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பத்தியை நாம் வாசிச்சாகணும். அது தேடி பிடிச்சி நீங்கள் எல்லாம் வாசிச்சிருங்க. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பத்தி அவர் கொடுக்கின்ற உடல் நல குறிப்புகளில் வருது. அதுலேயும் முக்கியமாக மூலிகையை வைத்து தான் அவர் இந்த உடல் நல குறிப்பை கொடுக்கிறார். இதில் என்ன முக்கியம் அப்படிங்கிறத அந்த பத்தியை வாசிச்சுட்டு நம்ம பேசலாம். இருமலுக்கு முசுமுசுக்கை சமூலம், வேர், தண்டு, இலை, காய், பூ முதலியவை கொண்டு வந்து பசும்பாலில் ஊற வைத்து உலர்த்தி இடித்து சூரணமாக வைத்துக்கொண்டு கியாழமாக்கி பாலோடு கொள்க. மேற்படி சூரணத்தில் மிளகு, சீரகம், சர்க்கரை சிறுக சமன் சேர்த்து கொள்க. இவ்வாறு கரிசாலையும் கொள்க. பின்பு பனையோலை சுட்ட சாம்பலை பால் விட்டு அரைத்து புடஞ்செய்து நெய், சர்க்கரை, வெண்ணெய், தேனிலும் கொள்க. இதுபோல் மேற்படி பூ காய்ந்ததை பஸ்பம் செய்து கொள்ள தீரும். இதுல மிக முக்கியமா இதெல்லாம் நாட்டு மருந்துங்க, இதெல்லாம் யாருங்க இப்பெல்லாம் பின்பற்றாங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்கக்கூடும். உண்மை அப்படி இல்லை. ஏனென்றால் இன்னமும் நம்முடைய தமிழ்நாட்டில் நாட்டு மருந்து மூலிகை கடைகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கே இயற்கை வைத்தியத்தில் உருவாக்கப்படுகின்றன பஸ்பம், சூரணம், கஷாயம் போன்றவையெல்லாம் அவற்றையும் பயன்படுத்தி உடல் நலத்தை பேணுகின்ற தமிழர்கள் இன்னமும் அதிகமாக இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். கூடுதலாக என்ன நினைவு வச்சுக்கணும்னா, இந்த ஆங்கில மருத்துவம் அல்லது பிற மருத்துவங்கள் எல்லாம் வந்து சேர்வதற்கு முன்பாக நம்முடைய நாட்டில் இருந்தவர்கள் இந்த இயற்கை வைத்தியம் அல்லது சித்த வைத்தியம் அல்லது ஆயுர்வேதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைத்தியங்களைத்தானே பின்பற்றினார்கள். போர்கள் மிக அதிகமாக இருந்த காலகட்டத்தில் கூட மூலிகைகளை பயன்படுத்தி தான் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய நோய்களை தீர்த்து கொண்டார்கள், காயங்களுக்கு மருந்திட்டு கொண்டார்கள்னா அதில் உண்மை இருக்கிறது அப்படிங்கிற நினைவை நாம் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆங்கில மருத்துவத்தையே நாடுவதுங்கிறது ஒரு வகை. ஆனால் அவசர சிகிச்சைக்கு ஆங்கில மருத்துவமும் வாழ்நாள் முழுக்க பின்பற்ற வேண்டிய உடல்நல குறிப்பாக நம்முடைய மண் சார்ந்த, நம்முடைய மண்ணில் விளைகின்ற மூலிகை சார்ந்த அந்த கஷாயங்கள், சூரணங்கள், பஸ்பங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கொள்வதும் ஒரு வகையான வாழ்வியல் தான். அப்படிப்பட்டவர்களுக்காக நம்முடைய வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். இருமலுக்கு அப்படின்னு, அதாவது ஒரு சிலர் தொடர்ந்து இருமிட்டே இருப்பாங்க தெரியுமா, அதற்கான மருத்துவத்தை தான் வள்ளல் பிரான் கொடுக்கிறார். இதில் மிக முக்கியம், சித்தர்கள் எல்லோரும் இந்த சித்த மருத்துவத்தை கை கொண்டு அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் எல்லோருக்கும் நோய்களை தீர்த்திருக்கிறார்கள். அப்படித்தான் நம்முடைய வள்ளல் பிரானும் சித்த மருத்துவத்தை பின்பற்றி அப்போது வாழ்ந்திருந்த காலத்தில் சித்த மருத்துவத்தால் மக்களுக்கு நோய்களை தீர்த்திருக்கிறார். அப்படி இன்றைக்கு இருமலுக்கு அவர் ஒரு மருத்துவம் சொல்கிறார். திரும்ப வாசிக்கலாம். முசுமுசுக்கை சமூலம், வேர், தண்டு, இலை, காய், பூ முதலியவை கொண்டு வந்து பசும்பாலில் ஊற வைத்து உலர்த்தி இடித்து சூரணமாக வைத்துக்கொண்டு கியாழமாக்கி பாலோடு கொள்க. முசுமுசுக்கை சமூலம் அப்படிங்கிறார். சமூகம்னா இலை, காய், பூ, தண்டு எல்லாவற்றையும் சேர்த்து அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த முசுமுசுக்கை செடி முழுக்க எடுத்துகிட்டு வந்து பாலோடு சேர்த்து ஊற வைத்து அப்புறம் அதை காய வச்சு பொடியாக்கி அதை மருந்தாக கொண்டால் இருமல் போகும் என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கும் நாட்டு மருந்து கடைகளில், இயற்கை மருந்து கடைகளில் இந்த மாதிரியான சூரணங்கள் கிடைக்கின்றன, பஸ்பங்கள் கிடைக்கின்றன என்பது உண்மை. மேற்படி சூரணத்தில் மிளகு, சீரகம், சர்க்கரை சிறுக சமன் செய்து சேர்த்து கொள்க. ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கக்கூடும், அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் பெரியவர்கள் எடுத்துக்கொள்ளும்போது மிளகு, சீரகம், சர்க்கரை இதையெல்லாம் சமன் செய்து சேர்த்துக்கோங்கிறார். சர்க்கரைனா இப்போ உள்ள வெள்ளை சர்க்கரை இல்லை. ஏனென்றால் அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் வெள்ளை சர்க்கரை இருக்கவில்லை. கருப்பட்டி, வெல்லம், பனை வெல்லம்,
அப்படிப்பட்ட இனிப்புகள் தான் இருந்தன. எனவே அவர் சொல்வது அந்த கருப்பட்டி, பனை வெல்லம், வெல்லம் இவை போன்ற இனிப்பைத்தான் சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வெள்ளை சர்க்கரையை ஸ்பூனாக எடுத்து போட்டு பயன்படுத்தாதீங்கிறது மிக முக்கியமான குறிப்பு. அப்புறம் வேற ஒரு முக்கியமான குறிப்பை சொல்றார் பாருங்க. இவ்வாறு கரிசாலையும் கொள்க, பின்பு பனையோலை சுட்ட சாம்பலை பால் விட்டு அரைத்து புடம் செய்து. பனையோலை, பனைங்கிற மரம் நம்முடைய நாட்டு மரம், நம்முடைய ஊரில் விளைகின்ற மரம், நம்முடைய ஊருக்கான மரம், நம்முடைய ஊருக்கான அடையாள மரம். அந்த காலத்தில் மன்னர்கள் பனையோலையில் செய்த அந்த ஆபரணங்களையும் அணிந்திருக்கிறார்கள். பனையோலையை வெற்றி கொடியாகவும் வைத்திருந்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதனால் பனையில் தான் பனங்கிழங்கு, பனம், பழம் இப்படி எல்லாமே பயன்படும். இப்போ பனை ஓலையை பற்றி ஒரு பயனை சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். பனை ஓலை அப்படியே மரத்துலேருந்து கீழே விழுந்து கிடக்கும். கருக்குங்கிற அந்த விஷயம் பனை ஓலையில் ரொம்ப முக்கியம். கையில் தொட்டால் கை அறுபட்டு விடும் என்கின்ற அளவுக்கு கூர்மையானது அந்த கருக்கு. ஆனால் அந்த பனை ஓலையை வைத்து அதை சுட்டு சாம்பலாக்கி அதை பாலில் கலந்து உண்ண வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், அப்போதிருந்த மக்கள் எவ்வளவு தூரம் மண் சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். வேற ஒரு ஊரில் கூட போகணுன்னு இல்லை, நம்ம ஊரில் விளையிற, நம்ம ஊரில் வளர்கின்ற அந்த இயற்கை பொருட்களை வைத்தே மருந்துகளை உருவாக்கி இருக்கிறார்கள்ங்கிறத ரொம்ப முக்கியம். சரி, பனை ஓலை சாம்பல் பண்ணியாச்சு, பாலில் சேர்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. பனை ஓலை சுட்ட சாம்பலை பால் விட்டு அரைத்து புடம் செய்து நெய், சர்க்கரை, வெண்ணெய், தேனிலும் கொள்க. இதுபோல் மேற்படி பூ காய்ந்ததை பஸ்பம் செய்து கொள்ள தீரும். பனை ஓலை பூ, பனம் பூ அப்படிங்கிறதையும் வச்சு நீங்க பஸ்பம் செய்து அதை மருந்தாக பயன்படுத்தலாம். எதுக்குமே நாம வெளிநாட்டு அங்கே விளைகின்ற பூ, காய், கிழங்கு, இலை இதற்கு போகாமல் நம்மை சுற்றி நம் மண்ணில் விளைகின்ற பொருட்களை வைத்தே இருமலை கட்டுப்படுத்தலாம் என்று வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். நேரமில்லை நேரமில்லை என்று சொல்வதை விட நம்முடைய உடல் நலம்தான் நமக்கான ஆதாரம் என்னும் போது அதை கவனிப்பதற்கு நேரமில்லை என்று சொன்னால் வாழ்வதற்கு நேரமில்லை என்று சொல்வதற்கு ஒப்பாகும் என்பதை மனதில் இறுக்கி வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் மூலமாக நம் உடல் நலத்தை பேணி காப்பதுதான் வள்ளல் பிரானுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறாக இருக்க முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.